சங்கீதம் 72:12 வாசிக்கும் பொழுது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன், புவர்ஸ், உதவியற்ற சிறுமையானவர்கள், ஹெல்ப்லெஸ் பீப்புள்ஸ். ஆக சாலையோரத்தில் உட்கார்ந்து எனக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க, ஒரு பண உதவி செய்யுங்க, இன்றைக்கி கேட்குற ஒரு தர்மம் கேட்குற மக்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸாக மாற்றி கரெக்டாக நிற்பாங்க, மாலில் நிற்பாங்க, கரெக்டாக ஹோட்டல் முன்னாடி நிற்பாங்க, ஒரு வண்டி பாஸ் போடுற இடத்துல நிற்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி நிற்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பிழைப்புன்னு நம்ம வச்சாலும் அது எல்லா நேரமும் இவங்க இறக்கத்தில் கொடுத்துருவாங்க. அது ஏமாற்றி வாங்கணும், வாழணுங்கிற ஒரு நிலைக்கு அவங்கள தள்ளிட்டு போய் பிசாசு அவங்கள கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாகவே வச்சுருக்கான். ஒரு சிலரை பார்த்து நான் கேட்டிருக்கேன், சரி சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஒரு 14 வயசு 15 வயசு ஒரு 25 வயசு, ஏதோ வேலைக்கு சித்துற போகிறீங்களா, ஏதோ படிக்க போகிறியான்னு கேட்டால் ஆஹான்றவாங்க. அவங்களுக்கு தேவை ஒருத்தர் போய் நம்ம அதாவது ஒரு நடிப்பு சார்ந்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க மனமை கொடுத்துருவாங்க, எனக்கு கஷ்டங்கிற மாதிரி கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஆனால் உண்மையாகவே ஏழைகள், உண்மையாகவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, உண்மையாகவே ஆதரவற்றவர்கள் நிறைய இருக்காங்க நம்மளை சுற்றி. அவங்களுக்கு நம்முடைய பணிவிடைகளை நாம் செய்யணும். என்னது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சேர்த்து விடலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். இன்றைக்கி எல்லாமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை தரம் போனனால எல்லாரையும் நம்ம நிதானித்து தரம் பிரிச்சுட்டு இருக்க அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடுச்சு. ஆனால் பாருங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவர்களையும் கர்த்தர் விடுவிக்கிறாராம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை சார்ந்து கொள்கிறோம், அல்லது கடன் வாங்கியாவது பிழைப்பை நடத்தலாம், எப்படியாகவும் செயல்படலாம் என்று அவர் இந்த கடன் அடைக்க அந்த கடன் அந்த கடன் இந்த கடன் சொல்லி ஒரு ரோலிங்கில் போகிறாங்க. எல்லாமே மனுஷ அறிவில் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் போனால் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறது இல்லை. ஆகவே அந்த பிரச்சனை விட்டு கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாமல் உழண்டு கொண்டே இருக்கிறாங்க. வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 4